குன்னத்தூர் சந்தைக்கு போயிருந்தேங்க. வேலையே சாப்பிட்றதுக்காண்டி தான் போனோம். அதனால் போனதுமே கடைக்கு போயாச்சு. ஐயா இப்போ தாயா உலா வச்சுருக்கு, நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் வெந்து முடியட்டும்னு சொல்லி கிளம்பிட்டோம். பாருங்கள், பிறந்த குட்டியோடு அங்கே சந்தைக்கு வந்துடுது. ரொம்ப சின்ன குட்டி. அன்றைக்கி நைட்டு தான் போட்டுச்சா இல்லை வர்ற வெளில போட்டுச்சானே தெரில. இருந்தாலும் அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்துடுது. மார்க்கெட்டில் கத்தி எல்லாமே இருக்குங்க. அந்த ஆடு வெட்டுறது, உரிக்கிறது எல்லாம் இருக்குது. 5 ரூபாய்க்கு அருமையான வடை, சமோசா எல்லாமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த என்னென்ன மாடு, நாய் அந்த இதெல்லாம் கட்டி வைக்கிறதுக்குண்டான அந்த ஸ்டாண்டு, கயிறு, இது மாதிரி நிறைய சந்தையில் இருக்குது. சந்தையில் தேவையான பொருள் எல்லாமே ஒரே டயத்தில் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்து அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வான்கோழி, கோழி எல்லாமே கத்தையாக இருக்குது. பாருங்க, மொத்தமாக வியாபாரிங்க கொண்டாந்து அங்கே கட்டி போட்டுறாங்க. அப்புறம் இந்த பூசு வாத்து பார்த்தோம். பூசு வாத்து பார்த்தா அதுவும் மார்க்கெட்டுக்கு வந்துருக்கு. சரி 2 தான் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு லோடே இறங்கியிருக்கு. ஒரு வண்டி நிறைய அந்த வாத்து தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ இருக்குன்னு. அவ்வளோ வாத்தும் அங்கே தான் இருந்துச்சு. குன்னத்தூர் சந்தையில் கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு பார்த்தா புறா, அப்புறம் பார்த்தா கோழிங்க. சின்ன கோழி, புறா சைஸ் தான் கோழியே. இந்த ஜோடி 2 5000 சொன்னாப்புல. சரிண்ணா இருக்கட்டும்னு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சைஸுன்னு. புறா சைஸ் தான் இருக்கும் கோழியே. இந்த கோழியோட ரேட்டு 5000. நான் இந்த மாதிரி கோழி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் குன்னத்தூர் சந்தையில் பார்த்தேன். அப்புறம் நல்ல ஒரு கீரி சாவங்க எப்படி இருக்கு பாருங்க, கட்டுக்கு போகிற மாதிரி சிங்கம் மாதிரி. அந்த சேவல் அங்கே இருந்துச்சு. அப்புறம் நாய் மார்க்கெட்டு வந்தாச்சு. ஒரு சைடில் நாய்க்கு சந்தை பாருங்க, சின்ன பப்பி, இந்த குருவி. இது பெருசாச்சுன்னா மஞ்சள் கலரில் ஆயிருமா எல்லாமே. அங்கே பாருங்கள், அந்த ஏரியாவில் விற்கிறது, அப்புறம் பண்ணையில் போட்டது எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே மற்ற கடையை விட இங்கே ரீசனபுளான ப்ரைஸாக தான் இருக்குது நாய்க்குட்டிக்கெல்லாம். பெர்சியன் கேட்டு பாருங்கள், அதோடய பார்வை வேறு மாதிரி இருக்குங்க. எப்படி பார்க்குது பாருங்கள். இதுவும் வியாபாரத்துக்கு வந்துருந்துச்சு. நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. முட்டை வைக்கிற ஸ்டேஜ் 1.5 வருஷம் 2 வருஷம் முட்டை வைக்கிறேன். ஓகே 18,000 20,000 வருமா? ஓகே எல்லோ மாறிடும். ஃபுல்லாவே எல்லோ மாறிடும். சன் கண்ணூர்னு சொல்லுவாங்க. சன் கண்ணூர். ஓகே இது உங்களுக்கு இந்த பேர்டு பொறுத்தவரைக்கும் 8,000 கொடுத்துருவோம்னா. 8,000 இப்போ ஜோடியா கொடுத்தா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா இது எப்படின்னா இந்த குழந்தைங்க வீட்டில் பெரியவங்களா தோல் கயிறுங்களா? அது தோல் கயிறுங்களான்னு இது என்னங்கண்ணே? இது தோலா? என்னம்மா? எதோட தோல்? எதோட தோல்? எந்த இதோட தோல்? இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ணா? புறாவில் இன்னொரு வெரைட்டிஸு. இது என்ன பேர் நமக்கு தெரியல. இது ஒரு வகையான புறாவாக இருந்துச்சு அங்கே. அப்புறம் மீன் அங்கே மார்க்கெட்டில் விற்கிறாங்க பாக்கெட் போட்டு. சந்தையில் கிடைக்கக்கூடிய மிளகாய்க்கறி, நாட்டுக்கோழி மிளகாய்க்கறிங்க எப்படி இருக்குது. அந்த குடல் குழம்பு பெரிய அண்டா மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி, அண்டாவில் இருந்த மாதிரியே எடுத்துகிட்டு நல்லா சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குடல் குழம்பு நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு பிடிச்சது அங்கே குன்னத்தூர் சந்தையில் பெஸ்ட்டாக இருந்தது இந்த குடல் கறி தான். குடல் கறியும் சாப்பாடு, இட்லி கூட கல் மாதிரி இருந்துச்சு, நல்லா இல்லைங்க. அது குஷ்பு இட்லி. குழம்பு இதெல்லாம் இதாக இருந்துச்சு. கறி அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு.